இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதி, மித்ரா 2 பேருமே வெளிநாடு போறது வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். யாரால கேன்சல் ஆயிருச்சுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆதித்யா இருக்கார்ல, அவரால தான் கேன்சல் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதி, தமிழ், ஆதித்யா இவங்க கூடலாம் சேர்ந்து வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வீட்லயே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல ஆதித்யா வந்து விட மாட்டேங்கிறாங்க. "என்ன அங்கிள் நீங்க பாட்டுக்குள்ள இப்படி வந்தீங்க, பழகுனீங்க. இடையிலேயே என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டா, நான் என்ன செய்வேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல்லாம் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அத கேட்டவுடனே ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. வேகமா வந்து நம்ம ஆதித்யாவையும், தமிழையுமே அந்த இடத்துல வந்து கட்டி பிடிச்சுக்கிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மித்ராவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு வந்து அவங்க தான் உண்மையான குழந்தைங்கன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. அதுக்குள்ளே இவனை எப்படியாவது கடத்தி நம்ம வெளிநாடு கொண்டு போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மித்ரா வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து மித்ரா வந்து சொல்றாங்க, "ஆதி வா டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட்ட வேற பிடிக்கணும்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அந்த இடத்துல வந்து ஆதி வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து ஆதித்யா வந்து விட மாட்டேங்காங்க. "அங்கிள் போகாதீங்க, என் கூடயே இருங்க இருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவரே வந்து வெளிநாடு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. போறப்போ போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபசகுனமா பேசிக்கிட்டு இருக்க. பேசாம இருடா, நீங்க போங்க ஆதி நான் பார்த்துக்கிறேன் இவன" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. உடனே ஆதியும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போய் வந்து கார்ல உட்காந்து மனசு வந்து அவருக்கு ஒரு ஒரு மாரி நெருடலாவே இருக்கு. உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மித்ரா வந்து கேட்குறாங்க, "என்ன ஆதி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "இல்ல மித்ரா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து என்னைய போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரில" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது வந்து ஆதி நீ வந்து அவங்க கூட கொஞ்சம் நெருங்கி பழகிட்ட. அதனால கூட இருக்கலாம். அது போக போக சரியா போயிரும். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. கார ஸ்டார்ட் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதியும் வந்து அந்த கார வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றப்ப எங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதித்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து "அங்கிள் போகாதீங்க, போகாதீங்கன்னு" சொல்லிட்டு மூச்சு இழுக்காம கத்திக்கிட்டே இருக்காங்க. அதிலயே வந்து அவருக்கு வந்து மயக்கம் விழுந்துருது. மயக்கம் வந்தவுடனேயுமே வந்து நம்ம பாரதி வந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "ஆதித்யா என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூச்சல் போட ஆரம்பிச்சுடுறாங்க. எங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து அப்பதான் கார ஸ்டார்ட் பண்ணி லேசா மூவ் பண்றாரு. இந்த பக்கம் உள்ள வந்து பயங்கரமான சத்தம் கேட்குது. ஆதித்யா வந்து மயங்கி விழுந்தோனே எல்லாருமே கூச்சல் போட ஆரம்பிச்சுடுறாங்க. அத கேட்டவுடனே அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து கார நிப்பாட்டிட்டு இறங்கி மறுபடியும் உள்ள ஓடி வராரு. உள்ள ஓடி வந்தா அந்த இடத்துல வந்து ஆதித்யா வந்து மயங்கி கிடக்காங்க. அத பார்த்தோனே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. உடனே தூக்கி மடியில வச்சுக்கிட்டு "ஆதித்யா, ஆதித்யா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து எந்திரிக்கவே இல்ல ஆதித்யா வந்து. உடனே பாரதி கிட்ட "என்னாச்சு பாரதி?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேட்காங்க. "இல்ல நீங்க போறீங்கல்ல, அத பார்த்து அவனுக்கு வந்து ஒரு மாரி மயக்கம் வந்துருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "உடனடியா கார்ல ஏத்துங்க, கார்ல ஏத்துங்கன்னு" சொல்லிட்டு கார்ல ஏத்துறாங்க. இங்கிட்டு பார்த்தா மித்ராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஒரு பிளான் போட்டா இங்க வேற மாரி நடந்துகிட்டு இருக்கே. இந்த குட்டி சாத்தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. உள்ள வந்து பாரதி, ஆதித்யா அதுக்கடுத்து நம்ம ஆதி வந்து கார்ல ஏறிடுறாங்க. மித்ரா வந்து காருக்கு முன்னாடியே நின்னுகிட்டு இருக்காங்க. "என்ன மித்ரா பார்த்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா காருக்குள்ள ஏறு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல ஆதி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏறு, ஏறு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல ஏத்திர்றாங்க. நேரடியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. நேரடியா வந்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோனே, அங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு, அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் குடுக்குறப்ப, நம்ம ஆதித்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆதி அங்கிள், ஆதி அங்கிள்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து டாக்டருக்கு வந்து புரிஞ்சு போகுது. இந்த பையனுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது. மனசுல தான் பிரச்சனை. ஆதினா யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ன்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்தோனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து பாரதி, ஆதி எல்லாம் கேட்குறாங்க. "என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. பையனுக்கு வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. "இங்க ஆதினா யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க. "நான் தான் டாக்டர். என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க யாரு அந்த பையனுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "அவங்க மாமா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. "அப்படியா? நீங்க வந்து அந்த பையன் கூடயே இருக்கணும்ப்பா. ஏன்னா அந்த பையன் வந்து உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குறப்ப, எப்ப பார்த்தாலுமே ஆதி, ஆதின்னு ஒரே வார்த்தைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது, அந்த பையனுக்கு வந்து மனசுல தான் பிரச்சனை இருக்கு. உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவுசெய்து வந்து நீங்க அந்த பையன் கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பையனுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க கூட தான் இருக்கணும். மறுபடியும் அந்த பையன விட்டு வேற எங்கேயும் போக நினைச்சீங்கன்னா, அந்த பையன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். தயவுசெய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல வந்து மித்ராக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டாரா, "ஆதி வா நம்ம கிளம்பலாம். அங்க வந்து ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு போகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மித்ரா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நீ பார்த்தேல்ல டாக்டர் என்ன சொல்றாருன்ட்டு. அவனுக்கு வந்து உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில நான் விட்டுட்டு போறதா? நான் தான் இருக்கணும். நான் இருக்கேன். இந்த பையன வந்து சரி பண்ணி விட்டுட்டு தான் நம்ம போணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டவுடனே மித்ராவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. "என்னடா இவன் இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து, "சரி டாக்டர் நான் வந்து அந்த பையன் கூடயே இருந்து அவன் உடம்ப சரி பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.